குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். ஸோ இப்போ வந்து நாம் டிம்போச்சியில் இருக்கோம். அண்ட் இது வந்து என்னோடய 5வது நாள் ட்ரெக். ஸோ இன்றைக்கி வந்து லோபூச்சி தான் நம்ம போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் 8.5 கிலோமீட்டர்ஸ். ரோட் கண்டிஷன் என்ன மாதிரின்னு தெரில, எவ்வளோ நேரம் போகும்னு கூட தெரில. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 7:45 ஆகுது. வெளியே வந்து இன்னும் வந்து -13 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வியூ வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குது வியூ. இன்னும் நல்ல வெதர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி போயிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், மொத்தமாக கல்லாகிடுச்சு. மொத்தமாக கல்லாக தான் இருக்குது. ஐயோ, இப்படி எப்படிடா போகிறது? தண்ணி கூட வராது, எல்லாம் கல்லாயிருச்சு. இது கூட கல்லாயிருச்சியா? ஐயோ, எப்படி பல்லு விளக்குறது, எப்படி வாஷ்ரூம் போகிறது? இப்போ நீங்கள் எல்லாமே கல்லாயிருச்சு. ஓகே, சூப்பர். இருங்க, என்னாச்சும் பண்ணுவோம். இதுக்கு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நம்ம போகிறது வந்து லோபூச்சே. ஸோ லோபூச்சே அண்ட் இங்கேருந்து 8.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது, மச் பெட்டர். ஸோ அந்த பக்கம் காட்டுட்டா சூப்பராக இருக்குங்க பாருங்க. கொஞ்சம் க்ளவுட் இருக்குது, பட் மவுண்டன் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, அதனால நல்லா தான் இருக்குது. பேசி நடக்க முடியல, மூச்சு வாங்குது. இப்போ தான் ஹோட்டல்லேருந்து வெளியேறிங்கன்னா பேசி நடக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, மூச்சு வாங்குது. ஸோ முன்னாடி போயிட்டு பேசுகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், வே டு லோபூச்சே, வே டு சுக்குன்றது வந்து அந்த பக்கம் வேறு இன்னொரு ஐலண்ட் இருக்குது. இந்த ஐலண்ட் மவுண்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த பக்கம் போவாங்க. ஸோ நம்ம போக வேண்டியது இந்த பக்கம், வே டு லோபூச்சே. எல்லா இடத்துலையும் ஐஸு, எல்லா இடத்துலையும் ஐஸு தான். நேற்று மாதிரி தான் இப்படி ஒரு ரூட்டில் தான் போயிருக்கு. ஸோ இதுதான் ரூட், இப்படி போகணும். இந்த பக்கம் மவுண்டெயின்ஸ். ஸோ இங்கே பாருங்களேன், ஐஸ் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, குளிருது. கிளம்பி போகலாம் வாங்க. நம்ம நீங்கள் சோலோ ட்ரெக் பண்ண வரீங்க அப்படின்னா பாரு, தெரியுதான்னு தெரில, maps.me அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ரூட்டில் எல்லாம் யாருமே இல்லை, நீங்கள் தனியாக தான் போகணும், கேட்கக்கூட யாரும் இல்லை. ஸோ இந்த ஆப்பை போட்டுக்கோங்க, இந்த ஆப் த்ரூ போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, போய்கிட்டு இருக்கேன். யாருமே கிடைக்கலையா? இது பாருங்களேன், இந்த மலையை இது பாருங்க, இதை செம்ம அழகு இல்லை? இதை பாருங்க, விழுந்தா அப்படியே என் மேலே தான் விழும். யாக் ஃபார்முக்கு வந்துருக்கோம். ஸோ இந்த வழியே தான் போயிருக்கு. செம்ம காற்று காய்ஸ், சான்ஸே இல்லை. இந்த காற்றுனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூச்சு எடுக்கிறேன் யூஸ்வல், அதே மாதிரி தான் கஷ்டம்தான். பட் காற்றடிக்கும் போது செம்ம கஷ்டம். அங்கே தெரியுதா, மொத்தமாக ஐஸ் தான். அங்கே பாருங்கள், இங்கே கெப்பில் தெரியுது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஊர் இருக்குது. ஸோ நம்ம இந்த வழியாக போகணும், சரிதா?
இந்த இப்படி ஏறி போகணும் நாம் அங்கே. இப்போ மலை இறங்கிட்டோம், இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம். மலை ஏற இருக்குது. போகலாம். ஒரு பிளேன் டீ குடிக்கணும். நான் அங்கேருந்து வந்தேன், அங்கே போய் தான் மாற வேண்டியிருக்கு. ஃபுல்லாக கல். ஸோ அப்படி தான் போக வேண்டியிருக்கு. இதுக்கே ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போல. மொத்தமாக உறைஞ்சி போச்சு. ஐஸுக்கு கீழால தான் தண்ணியே போகுது. இப்போ இந்த பக்கம் அப்படிதான். இப்படியே வந்து இதெல்லாம் உடஞ்சி தான் கீழே விழுந்துருக்கு பாருங்களேன். எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு. கட்டி கிட்டி ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ நாம் சேஃபாக போயிடுவோம். இப்போ நாம் இருக்கிறது வந்து துக்லா. இது வந்து கரெக்டாக 4620 ஆல்டிடியூட்டில் இருக்குது இந்த துக்லா. ஸோ இப்போ நான் வந்த ரூட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ரூட் வந்து பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி ரூட் தான். ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னா, செம்மையாக விண்டி, செம்ம குளிருது. ஏன்னா அந்த கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக, அதனால காற்று வந்து நல்லாவே படுது. ஸோ அதுதான் மேட்டர். 5 கிலோமீட்டர் நான் வந்து இந்த துக்லாக்கு வந்திருக்கேன். இந்த 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு 3 hours தான் போச்சு. பட் மேலே லொபுச்சே போகிறதுக்கு ஒரு மலை ஏறி போக வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து 3.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் அதுக்கு வந்து இன்னொரு 3 hour போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ஏன்னா அது ஒரு மலை. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பிளாக் டீ எடுத்திருக்கேன். குடிக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை குடிச்சிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, இப்போ இருங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹாய், சந்தோஷமாக இருக்கே. பார்ப்போம் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் கைடோடு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன், சோலோ இல்லை. நடந்து வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு போர்ட்டர் கிடச்சிதுங்க, அவருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேன். ஸோ இவங்களோட பேக்கை தூக்கிட்டு வராங்க. பாருங்கள் அந்த பேக்கோட சைஸை 25-30 கிலோ இருக்கும். தூக்கிட்டு மேலே போகிறாரு, பாவம் இல்லை. ஸோ ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கேன், நானும் ஒரு சாக்லேட் சாப்பிட போகிறேன். ஸோ இவங்க வந்து ஃப்ரம் ஆஸ்திரேலியா. வந்துட்டேன், மேலே வரல, கொஞ்சம் தான் வந்திருக்கேன். என்ன மேலே போக இருக்குது, அங்கே போக இருக்குது. கையெல்லாம் விரைச்சி போச்சுங்க பாருங்க. ஸ்ரீலங்காவோட ஹையஸ்ட் பீக்கை விட இன்னொரு மடங்கு நான் கூட வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டம் ஐயா. சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே போகலாம். இதை பாருங்கள், ரூட்டே தெரிய மாட்டேங்குது கரெக்டாக. அப்படி போயிட்டு அப்படி போகணுமா? ஓகே, இவர் தான். சே ஹாய். ஓகே, கவு போட்டுக்கிட்டேன். கை ஃபீல் ஆக மாட்டேங்குது, ஏதோ பின்னடித்து குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இது அமாடா பிளம் ஷேப் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. ஸோ வாட்ஸ் திஸ் மவுண்டன்? Tauche. Okay, Tauche. That? Don't know. Lot of mountains. Okay. This. That one? Kangdeka. Okay. Kangdeka. So he is supplying. Huh? Solace. This? Tauche. Okay, Tauche. Okay. Okay. ஃபீலிங் ஆசம் வித் சாங்ஸ். நான் அதை அப்படியே ஏறி வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மொத்தமாக இருக்கிறது எவரெஸ்ட் சப்மிட் பண்ணும்போது இறந்தவங்களோட கல்லறைங்க. இது எல்லாமே அதுதான். இது எல்லாமே எவரெஸ்ட் சப்மிட் பண்ணும்போது இறந்தவங்களோட கல்லறைங்க. இங்கே பாருங்கள், மொத்தமாக இருக்குது, அங்கங்கே அப்படியே இருக்குது. எல்லாமே அதான். இங்கே பாருங்க, நம்ம போட்டிருக்காப்புல. நம்ம போட்டிரு கிடையாது, வேறு யாரையோ போட்டார். நான் அவரை சும்மா அப்படி என்னோட தான் வராரு, என்னோட இல்லை அவரோட நான் வரேன். ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இறந்தவங்களோட கல்லறைங்க. ஸோ ஜஸ்ட் ப்ரே ஃபார் தெம். இங்கே யார் இருக்காங்க பாருங்க. இஃப் யுவர் கோல்ஸ் டோன்ட் ஸ்கேர் யூ, தே ஆர்ன்ட் பிக் இனஃப். டோன்ட் கேஷ் 7 summits. 7 வாட்டி சப்மிட் பண்ணிட்டு இருந்து போயிருக்காரு 2019. ஸோ அவருக்கு இதுதான் வேணும், இங்கே தான் நான் இருக்கணும் அப்படின்றது அவர் ஆசைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸோ இவர் யார்? ரொப் ஹோல் இருக்காப்புல. ஸோ இது எல்லாமே அவங்க தான். இந்த குட்டி குட்டி கல் வச்சிருக்கிறதெல்லாம் அவங்க தான்.
ஓகே, இதெல்லாம் மிதிக்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக இந்த பக்கம் அப்படியே போயிடலாம். ஓகே, ஸோ அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. இதான் இடம். ஓகே, அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். ஆட்டோவில் எங்கேயும் இருக்குது. இதுவும் வந்து மெமோரியம் தான். முராத் ஷாலி அம்மாடாப்பில் ஏறிட்டு இறங்கும்போது இறந்து போயிட்டார். வெலரி ரோசோ அவரும் அம்மாடாப்பில் ஏறிட்டு இறங்கும்போது இறந்து போயிட்டார். அதில் அம்மாடாப்லம்லேயே இறந்து போயிட்டார் 2017. ஸோ இங்கேயும் இருக்குங்க பாருங்க, அது ரஷ்யனில் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. இங்கேயும் இருக்குங்க பாருங்கள், அது முடியல, இன்னும் இருக்குங்க பாருங்கள், ஃபுல்லாகவே அதான் இருக்குது மெமோரியம்ஸ். அங்கே தெரியுது பாருங்கள், அது புமாரி மவுண்டன். இப்போ பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க குயிக்காக நம்ம ஏறிட்டோம், ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. வந்துக்கிட்டு இருக்கு இப்போ எல்லாமே. ஓகே, லெட்ஸ் கோ. So லோச்சே, புமாரி, Lupche. Lupche. Yeah. Lopse. So where is Mount Everest? Other side. This. Yeah, other side of this. Yeah, okay. This side band. Yeah. Okay. So எல்லா இடத்துலையும் ஐஸ். Yeah. Ice. All ice. Take some ice. See this, மொத்தமா ஐஸ். போற வழி கூட ஐஸ் தான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, தண்ணி குடிச்சிட்டு மிஞ்சிச்சா இங்க, இது ஃபுல்லா ஐஸ் ஆயிடுச்சு. சரி ஐஸ் மிஸ்ட் வருது இந்த பக்கம் ஃபுல்லா. ஸோ நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். இப்போ இருக்குல்ல செம்ம அழகாக இருக்குல்ல, சூப்பர். கேஷோ பிரேக். ஃபைனலாக லோபுச்சே ரீச் ஆயிட்டோம். வந்துட்டோம். இருங்க, ரூமில் போயிட்டு செட்டில் ஆயிடுவோம் முதல்ல, அப்புறம் பேசுகிறேன். செம்ம குளிர், மூக்கு வேற வடியுது. ஃபைனலி வந்து ஹோட்டல் மதர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரெக்கர்ஸ் இருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் குரூப்பாக வந்தவங்க, கைட் போட்டர்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்தவங்க. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் இருக்கேன், வார்ம் ஆகுது. ஒரு பிளாக் டீ இருக்குது, அதை பிடிச்சிடுவோம். Oh, that's so good. So guys, actually இப்போ நம்ம வந்த ரூட்டுக்கு தானே, இந்த ரூட்டுக்கு வந்து அந்த மலை ஏறுறதுக்கு அப்புறம் பெரிய கஷ்டமே கிடையாது, ஈஸி ரூட் தான். ஆனால் என்ன, செம்ம விண்டி, செம்ம கோல்டு. இந்த காட்டு நல்ல எல்லாம் வந்து கல்லாகுது. ஸோ இது வந்து சேலஞ்ச் வந்து அதுதான் சேலஞ்ச். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாக் டீயை குடிச்சிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு ரூமுக்கு போகணும். செம்மையாக குடிக்குது. ஸோ குடிச்சிட்டு போகலாம். ஓகே, நான் என் ரூமுக்கு வந்துட்டேன். இதுதான் என் ரூம். ஸோ வெளியே வந்து ஸ்னோ விழுந்துக்கிட்டு இருக்கு. நான் வரும்போதும் லைட்டாக விழுந்தது, இப்போ விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரூம் வந்து ஃப்ரீ. இங்கே இருக்கிற நல்ல விஷயமே அதான், ரூம் ஃப்ரீ. பட் நீங்கள் வந்து சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டாகணும். ஸோ அதனால் எப்படியும் சாப்பாடெல்லாம் வந்து செம்ம விலை தான். ஸோ அங்கே இருந்ததை விட இங்கே விலை, இங்கே விட நாளைக்கு போகிற இடத்துல விலை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நாம் இருக்கிறது லோபூச்சே அண்ட் 4940 ஆல்டிடியூட்டில் இருக்கோம். நேற்றை விட 530 ஆல்டிடியூட் வந்து நாம் கெயின் பண்ணியிருக்கோம். எல்லோரும் இப்போ வெளியே வந்திருந்தவங்க எல்லாம் வந்து ஆஸ்திரேலியன், டென்மார்க், ஸ்விஸ் இந்த மாதிரி தான். எல்லாம் வந்து நீ தனியாக வந்தியா, அதுவும் 5 நாளில் வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து 8 நாள் 9 நாள் ட்ரெக் பண்ண வந்தவங்க, அதுவும் போட்டர் கைடோட.
நான் தனியாக வந்தேன் அப்படின்னோடனே மிரண்டாங்க. ஸோ எனக்கு முடிஞ்சது அதனால் வந்தேன். எனக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு சிக்னஸோ உடம்பு வலியோ எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கும் வர வேணாம் அப்படின்னு பார்த்துப்போம். ஓகே, அவ்வளோதான். அண்ட் நாளைக்கு வந்து நாம் பேஸ் கேம்ப் போகிறோம். ஸோ முதல்ல வந்து நாம் நாளைக்கு வந்து கோரக்ஷேப் போயிட்டு இங்கேருந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் கோரக்ஷேப் போயிட்டு அங்கே வந்து இந்த தம்மா பெரிய பேக்கை வச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக குட்டி பேக் எடுத்துக்கிட்டு நாம் வந்து நாளைக்கு இபிசி போகிறோம். ஸோ கோரக்ஷேப்லேருந்து இபிசி வந்து 3.5 கிலோமீட்டர்ஸ். நாளைக்கு முடிஞ்சால் வந்து நான் காலாபத்தாரும் போவேன். ஸோ காலாபத்தார் வந்து திரும்ப இபிசியிலேருந்து வந்து, அதாவது எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்லேருந்து வந்து கோரக்ஷேப்லேருந்து திரும்ப வேறொரு ரூட்டில் 1.5 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ வெளியே வந்து நான் தால் பாத் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், 1200 ருபீஸ். ஸோ அதை சாப்பிட்டு நான் அப்படியே வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போத்திக்கிட்டு தூங்க போகிறேன். அண்ட் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட பேசுகிறேன். சாப்பிட்டு அப்படியே வந்துட்டேன், தூங்கணும் இப்போ. ஸோ இன்றைக்கி வந்து நான் ட்ரெக் 8.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 5.5 ஹவரில் வந்து சேர்ந்துட்டேன். இங்கே அந்த மூச்செடுக்கிற கஷ்டம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து சுத்தமாக கவரேஜே கிடையாது. என்டிசியாக இருக்கட்டும், என்செல்லாக இருக்கட்டும், ஒரு கர்மமும் இல்லை. இவங்க வந்து வைஃபை ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் 1000 ருபீஸ். ஸோ பட் 24 ஹவர்ஸுக்கு 1000 ருபீஸ். நான் ஏதோ 6 ஹவர்ஸுக்கு கேட்டேன், அவங்ககிட்ட இல்லை அப்படி ஒன்று. ஸோ இதுக்கு சும்மா எடுக்கணும், என்னத்துக்கு? ஸோ அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இப்போ நான் தூங்க போகிறேன். நாளைக்கு நம்மளோட நாள். ஓகே, செம்மையாக ஒரு சுற்றுவோம். ஆனால் நாளைக்கு வந்து காலையில் போகணும். -15-16 அந்த மாதிரி தான் காலையில். அப்பயும் போய் தான் ஆகணும், இல்லைனா வந்து லேட் ஆகிடும். ஸ்லோவாக தான் நடக்கணும், ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. ஸோ இப்போ நாம் இருக்கிற இடத்துல வந்து ஆக்சிஜன் ரேட் வந்து 53. லோபூச்சேல வந்து 53% தான் ஆக்சிஜன் இருக்குது. கோரக்ஷேப்பில் வந்து 52% அண்ட் இபிசியில் வந்து 50% ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்படி சம்டைம் நான் காலாபத்தார் போவேன் அப்படின்னா அங்கே வந்து 49% ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் குட் நைட்.